ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து சென்றிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணித்து சென்றிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது ஆளுநர் இந்த முறை சட்டமன்றத்தில் அமர்ந்து அவருடைய உரையை அவர் நிகழ்த்தி இருந்தால்தான் அது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் வழக்கம் போலவே இந்த ஆண்டும் அவர் தன்னுடைய உரையை புறக்கணித்து வெளியேறுவார் அப்படின்றதுதான் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாக அது இருந்திருக்கிறது. அதே போல ஆளுநரும் அந்த உரையை வாசிக்காமல் அவர் வெளியேறி இருக்கிறார். இது ஒரு ஒரு சடங்காக மாறிவிட்டது. ஆளுநர் பொதுவா அசெம்பிளி கூடும் போது வருஷத்துடைய முதல் அசெம்பிளி செஷன் அப்படின்னும் போது ஆளுநருடைய உரையோடு தொடங்குவதுதான் மரபு. அதுதான் ஒரு ட்ரெடிஷனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது திரு ஆளுநர் ரவி அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய உரையை புறக்கணித்து விட்டு அவர் இந்த செஷன் ஆரம்பிக்குது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில அவர் தற்போது வெளியேறியது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆளுநர் அவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது அவர் ஏன் அவையிலிருந்து வெளியேறினார் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த முறையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் ஒலிக்கப்பட்டது. நேஷனல் ஆந்தம் அவருடைய வேண்டுகோளுக்கு நேஷனல் ஆந்தம் இசைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்கிறது. சோ இது ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற அந்த சண்டை அப்படின்றது அது இந்த வருடமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடமும் அசெம்பிளியில கடந்த ஆண்டு நம்ம என்ன காட்சிகளை பார்த்தோமோ அதே ஆண்டு இந்த காட்சிகளையும் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் திரு ஆளுநர் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வைத்திருக்கிறார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தலித்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் எல்லாம் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவருக்கு மேற்கோள் காட்டி இருக்கிறார். தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழகத்துக்கு அதிகமாக வந்திருக்கிறது அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கும் போது எங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு போன்ற டீடைல்ஸ் எல்லாம் அவங்க வெளியிடணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அவரு வெளியிட்டிருக்கிறார். ஆளுநரால இதெல்லாம் ஒரு அறிக்கையாக மட்டும்தான் வெளியிட முடியுமே தவிர அரசாங்கம் தயாரித்த அந்த உரையை வாசிக்கும் போது அரசாங்கத்தை பாராட்டி தான் அவர் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது அப்படின்னும் போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் வெளியே இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆளுநர் வைத்திருக்கிறார். வழக்கம் போலவே ஆளுநர் தன்னுடைய அரசியலை செய்கிறார் அப்படின்றதா நம்ம இங்க பார்க்க முடிகிறது. திரு ஷபீர், 13 குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன செய்தியானது சட்டப்பேரவையை புறக்கணிப்பதற்கு முன்னதாகவே தயாரிக்கப்பட்டது என பார்க்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இது நீங்க எதிர்பார்த்த மாதிரி, ஊடகங்கள் எதிர்பார்த்த மாதிரி சட்டமன்றத்துல என்ன நடக்க போகிறது அப்படின்றது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரிதான் ஆளுநர் மாளிகையும் முன்கூட்டியே முடிவு செய்து இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அவர் வெளியேறியதுடன் ஏன் ஆளுநர் கவர்மெண்டுடைய உரையை வாசிக்காமல் வெளியேறினார், அதற்கான காரணங்கள் என்ன, முதல்ல அவருடைய மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவரை பேச அனுமதிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த கவர்னருடைய உரை நிறைய அன்சப்ஸ்டான்சியேட்டட் செய்திகள் அதுல இருக்கிறது. அதுவும் ரொம்ப அதாவது மக்கள் பிரச்சனையை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு அரசாங்கம் ஒரு உரையை தயாரித்து இருக்கிறது அப்படின்னாங்க. அப்ப ஆளுநருடைய வரம்பு என்ன அப்படின்றது கிளியரா தெரியுது. அரசாங்கம் தயாரித்த உரையை தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும், அதில் ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது. அப்ப ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னும் போது ஆளுநரால் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை எப்படி அணுகிறது அப்படின்றது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கிளியரா புரியுது. ஆகவேதான் இதை ஏன் நான் செய்யவில்லை அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தோட ஒரு அறிக்கையை முன்கூட்டியே தயாரித்து அவரும் ஒரு திட்டமிடுதலோடு தான் ஆளுநரும் வந்திருக்கிறார். அரசாங்கமும் ஆளுநர் வெளியேறுவார், ஆளுநர் வெளியேறியவுடன் அவருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் அப்படின்ற அந்த திட்டங்களோடு வந்திருக்கிறது. எதிர்கட்சியான அதிமுக இந்த பிரச்சனை நடக்கும் போது நாம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு அவங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி அவர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு பிளான்டு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் வழக்கம் போல நடந்திருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஷபீர் அகமது.